வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேதநாயகி வேலனுக்கு கால் பண்ணி வள்ளிக்கு எக்ஸாம் முடிஞ்சதுமே சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வேலனை கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வேலன் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி கல் எடுத்து அடிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ வள்ளி வந்துட்டு எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இல்லை, ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதெல்லாம் சொல்லலான்னு வரும்போது நீங்கள் தான் பேசவே விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ சொல்லலான்னு வந்த, நான் தான் தடுத்துட்டேன்னா, சரி விடு, ஏன் தப்பு தான், சரி கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போது கறி தோசையும் முட்டை பொரியலும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ வேலன் இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. உடனே காரை நிறுத்த சொல்கிறாங்க. கார்லேருந்து இறங்கிடுவாங்க. வள்ளி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டா அவங்க அப்பா விட்டு போகணும் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண, அதுக்கு வேலன் வள்ளியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், பொண்ணா பிறந்தா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் வாழ்ந்து தான் ஆகணும், இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வள்ளியை சமாதானப்படுத்த, அப்போ வள்ளி வேலன் கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா உங்ககிட்ட பாசமாக பேசியிருக்காராம், உன்னை எத்தனை முறை வந்து உங்கள் அப்பா ஒரு நாளில் கூப்பிடுவார், உனக்கு கஷ்டமாக இருக்கும்போது வந்துட்டு அவர் உன் தோலை தட்டி அதெல்லாம் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு வேலன் சொல்லும்போது, இது எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் இது எனக்கு கிடைக்கல, இந்த வதி உனக்கு என்னன்னு புரியாது, நான் இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட பேச தான் போகிறேன், அவர் எப்போ அவரோட பொண்ணா என்னை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட அன்பா பாசமாக இருக்காரோ அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன், நான் இப்போவே அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அவரோட வெறுப்போடவே நான் இங்கேருந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் அவரை மாற்றவே முடியாது, இன்னைக்கு நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரத்னம் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பார். அப்போது வள்ளி நேராக போயிட்டு ரத்னம் கிட்ட நிற்கிறாங்க. இதை பார்த்து வேதநாயகி, இவன் எதுக்காக ரத்னம் கிட்ட போய் நிற்கிறான், என்னவோ தப்பாக இருக்குது அப்படின்னு கிட்ட போய் நின்றுட்டு வள்ளி பேச வரும்போது வள்ளியை பேச விடாமல் தடுத்து, உனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ போயிட்டு ரெடி ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு ரத்னம் கிட்ட, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லு அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக கேட்குறாங்க. அப்போது வள்ளி மனசுலேயே நினைக்கிறாங்க, அப்பா நீங்கள் எப்போ முழு மனசாக என்ன உங்களோட பொண்ணாக ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போது அவங்க அப்பா வந்துட்டு, அதான் அத்தை சொல்கிறாங்களே போயிட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்ப, வள்ளி அழுதுகிட்டே அங்கே புடவை நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு மேலே போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. வேலன் அவங்கள சமாதானப்படுத்தலான்னு போனாலும் வேலனையும் திட்டி அனுப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வேதநாயகி கிட்ட வள்ளியோட சித்தி பேசிகிட்டு இருக்காங்க. சித்தி என்ன இது, சும்மா பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தடபடலாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, பொண்ணு பார்த்துட்டு அப்படியே தாம்பூல தட்டியாக மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த வேலன் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. வேதநாயகி என்ன அப்படியே சுற்றி சுற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டுருக்க, ஒரு வேலையை செஞ்ச மாதிரி தெரியலையே, இதுவே உன்னோட மேடம்கா இருந்தால் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேலனுக்கு சந்தேகம், என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு வள்ளியோட சித்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றது யாரை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க, நம்ம ரஞ்சினியை தான் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வேலன் வந்துட்டு, ஓஹோ ரஞ்சினி மேடம் தான் பொண்ணு பார்க்க வராங்களா, அப்போது நம்ம வள்ளி மேடம் கிடையாதுல்ல, நான் மேடமை தான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, வள்ளியெல்லாம் கிடையாது ரஞ்சினியை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வேலன் இந்த விஷயத்தை பற்றி வள்ளிக்கிட்ட சொல்லலான்னு மேலே ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் வள்ளி அதுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வழியிலே பார்த்து பேசி அப்படியே திருப்பி அனுப்பிடணும், ஏதாவது சொல்லி அனுப்பிடணும்னு அங்கேருந்து புடவையை கட்டி மேலேருந்து கீழே இறங்கி அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. வேலன் வந்ததுமே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேலன் வந்து வள்ளி எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடியே போயிட்டுருக்காங்க. வள்ளி ஒரு இடத்துல போயிட்டு மாப்பிள்ளையோட காரை வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே வெள்ளரிக்காய் விற்றுட்டு வந்திருப்பாங்க. அந்த கூடையை வாங்கிக்கிட்டு முகத்தை எல்லாம் நல்லா போட்டு கட்டிட்டு நேராக அந்த கார்கிட்ட போயிட்டு தட்டுறாங்க. வெள்ளரிக்காய் வாங்கிக்க சொல்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வந்துட்டு அதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அப்படியே வந்து வள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெள்ளரிக்காய் வந்து இவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள்
நீங்கள் பார்க்க போகிற பொண்ணை நீங்கள் எப்படிலாம் பார்க்கணும் அப்படிலாம் வந்து பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அம்மா வந்து இறங்கி, மா என்னம்மா நீ பாட்டுக்கு வந்த ஏதோ பேசினா போயிட்டே இருக்க, நாங்கள் பார்க்க போகிற பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு 1ஆம் கிளாஸில் 1 வருஷம், 2ஆம் கிளாஸில் 2 வருஷம், 3ஆம் கிளாஸில் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக, அப்போது 5ஆவதுல 5 வருஷமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆமாம், அவள் காலேஜுக்கெலாம் போகிறான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், அந்த பொண்ணை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு நானும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளைக்கு இந்த தம்மு குடிப்பழக்கம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவனுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, ஏன் கேட்டேன்னா அந்த பொண்ணுக்கு எல்லா பழக்கமும் இருக்குது, அதான் மாப்பிள்ளை கம்பெனி கொடுப்பாரான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாயும் சும்மா இல்லை, அந்த பொண்ணை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பொண்ணை பற்றி ரொம்ப தப்பாக வந்து சொல்கிறாங்க. அவங்கள தான் பார்க்க வராங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்போது வேலன் வந்து கரெக்டாக அங்கே வராங்க. வேலன் வந்து வள்ளியை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு வள்ளியை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. வள்ளி அப்பவும் விடாமல் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.